வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் கண்டிஷனல் கிளாஸ், அதாவது இங்கிலீஷில் ஒரு டாபிக் பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா, அவங்கள யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ, இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. இதுதான் இங்கிலீஷில் நம்ம எடுத்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், டாபிக் கொஞ்சம் பெருசு. ஆனால் இதுலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு புரியுதா இல்லை இன்னும் புரிகிற மாதிரி மாற்றி எடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லைனா இப்படிலாம் பண்ணால் ஈஸியாக இருக்கும், இல்லை இது கஷ்டமாக இருக்குது வேறு மாதிரி எடுங்கன்னா கூட எடுத்து போட ரெடியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கரெக்டாக சொன்னீங்கன்னா மட்டும் தான் முடியும். முதல்ல கண்டிஷனல் கிளாஸில் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3, இந்த 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு டைப் 0ன்றது எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக இருக்கும், சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்கும். அடுத்து டைப் 1 ஜென்ரலாக இருக்கும், அது ஃப்யூச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? டைப் 0வும் டைப் 1ம் ஒரே கான்செப்ட் தான், அதாவது ஜென்ரலாக தான் இருக்கும். அப்போ சொல்லி அப்போவே முடித்தாங்கன்னா அது டைப் 0. டைப் 1ன்றது அப்போ சொல்கிற விஷயம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி சொன்னாங்கன்னா அது டைப் 1. டைப் 2வும் 3யும் ஒரு செட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காத விஷயம் இல்லாத விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா. என்கிட்ட அப்போவே காசு இருந்திருந்தால் அப்போவே நான் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது ஆக்சுவலாக அவங்ககிட்ட இல்லாத விஷயத்த இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது டைப் 2, 3ல் வரும். டைப் 2, 3யை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இல்லாத விஷயத்த, அதாவது காசு இருந்திருந்தா அப்படின்றாங்களா, அது ஒன்று. அதே மாதிரி நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுவுமே பறவை ஆகிறதுன்றது முடியாத விஷயம், அதை சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுவுமே டைப் 2, 3ல் வரும். இந்த 2க்கும் 3க்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசண்ட்டில், அதாவது என்கிட்ட காசு இருந்திருந்தால் நான் இப்போது எப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு, முன்னாடி இல்லை இப்போ நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படி வந்தால் டைப் 2. டைப் 3ன்றது என்னென்னா, நான் அப்போவே உன்னை பார்த்துருந்தா உன்னை அப்போவே கூப்பிட்ருப்பேன், இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போவே, அதாவது பாஸ்ட்டை சொல்கிறது. சரிங்களா? பாஸ்ட்டில் சொல்லி பாஸ்ட்லேயே முடித்தாங்கன்னா அது டைப் 3. இதே பாஸ்ட்டில் சொல்லி ப்ரெசண்ட்டில் முடித்தாங்கன்னா, நான் அப்போவே ஒழுங்காக படிச்சிருந்தா இன்றைக்கி ஒழுங்காக எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது பார்ட் 2. இதே பார்ட் 3 அந்த படித்தது எழுதுனதை வச்சு சொல்லணும்னா, நான் முன்னாடி ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா முன்னாடியே அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது பாஸ்ட்லேயே சொல்லி பாஸ்ட்லேயே முடிக்கிறது தான் டைப் 3. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், எல்லா எக்ஸாம்பிளும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொஷின் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நடக்கக்கூடிய விஷயமா இல்லை நடக்கக்கூடாத விஷயத்தை அவங்க ஆசையாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது தான் பார்க்கணும். அதாவது இப்போ நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம்னா, இப்போ நீங்கள் சூடான பொருளை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றும் அப்படின்றது நடக்கக்கூடிய விஷயந்தான். அது சுடாமல் இருக்காதுன்னெலாம் இல்லை, சுடும், அவ்வளோதானுங்களா. அது நடக்கக்கூடிய விஷயம். நடக்கக்கூடாத விஷயம்னா, நான் பறவையாக இருந்திருந்தால் இப்போ நான் எப்போவுமே பறந்துக்கிட்டே இருந்திருப்பேன் அப்படின்றது. இப்போ நம்ம பறவையாக ஆகிறதுன்றது நடக்க முடியாத விஷயம், சரிங்களா. அதனால் அது அன்ரியல். சரிங்களா? நடக்கிற விஷயமா இருந்தால் ரியலு, நடக்காத விஷயமா இருந்தால் அது அன்ரியல். நடக்கிற விஷயமா இருந்தால் டைப் 0லையும் 1லையும் வரும். இது என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். டைப் 0, 1னா வந்தால் என்ன பண்ணுன்றது முதல் என்னென்ன டைப்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நடக்கக்கூடாத விஷயம்னா டைப் 2வும் டைப் 3யும் வரும். சரிங்களா? இந்த நடக்கக்கூடிய விஷயமா நடக்கக்கூடாத விஷயமான்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நடக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அது டைப் 0லையும் 1லையும் வரும்னு சொன்னீங்களா. அது ஒன்று ஜென்ரலாக இருக்கும் 0ல் இருந்தால், சயின்டிஃபிக் டேர்மாக, அதாவது சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்கும். அது இருந்துச்சுன்னா அது டைப் 0ல் வரும். டைப் 1ல் வந்துச்சுன்னா என்னென்னா, அதோட ரிசல்ட்டு, இப்போ நீ இப்படி இருந்தால் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படி ஆகும், ஃப்யூச்சரில் இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது டைப் 1ல் வரும். அல்லது சூப்பர் பொசிஷன், அந்த சென்டென்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது டைப் 1ல் வரும். டைப் 2, 3 இது ரெண்டுத்தில் என்ன வரும்னா அன்ரியல். நடக்காத விஷயம்னு சொன்னோன்னா நடக்காத விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அது டைப் 2, 3ல் வரும். கண்டிஷன், அதாவது நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? அதில் டைப் 2ஆ 3ஆன்னு எப்படி கண்டுபிடிக்குன்னா, அந்த சுச்சுவேஷன் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா, நிகழ்காலத்தில் இருந்துச்சுன்னா அது டைப் 2. இதே இறந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அது டைப் 3ல் வரும். என்னென்ன வந்தால் என்னென்ன பண்ணுன்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல டைப் 0. டைப் 0னா என்ன சொன்னேன், ஜென்ரல் அல்லது சயின்டிஃபிக் ஃபேக்டாக வரும்னு சொன்னேன். இப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்னு சொல்கிறேன் இல்லைங்களா. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்,
இது வந்து ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். பாஸ்ட்னா எது, ப்ரெசென்ட்னா எது, ஃப்யூச்சர்னா எது கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃப்யூச்சர்னா எதிர்காலம், சரிங்களா? நம்மள எல்லோரும் கேட்பாங்க ஃப்யூச்சர் கோல் என்ன, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதாவது எதிர்காலத்தில் நீ என்ன பண்ண போகிற, உன்னோட லட்சியம் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஃப்யூச்சர் கோல், ஃப்யூச்சர் பிளான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதை வச்சு ஃப்யூச்சர்னா எதிர்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ப்ரெசென்ட்னா நிகழ்காலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஸ்கூலில் அட்டனன்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம ப்ரெசென்ட் சார், ப்ரெசென்ட் மிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? ப்ரெசென்ட்னா இப்போது நிகழ்காலத்தில் நான் இருக்கேன், அந்த இடத்துல நான் இருக்கேன்றத சொல்கிறது. அப்போது அது வந்து ப்ரெசென்ட்டு. பாஸ்ட்னா இறந்த காலம். இப்போ யாருனா செத்துட்டாங்கன்னா நம்ம பாஸ்ட் அவேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாஸ்ட் அவே, பாஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வச்சு பாஸ்ட்னா இறந்த காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டைப் 0 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ப்ளஸ் ப்ரெசென்ட் டென்ஸு, அதோட முடிவு என்னவாக இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து சும்மா ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான், ஆனால் அதை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்கன்னா, இஃப் யூ டச் ஃபயர் யூ டேஷ் பர்ன் அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? ப்ராக்கெட்டில் கெட்டுன்னு கொடுப்பாங்க. இதில் வந்து ஆப்ஷனில் வந்து வில் கெட்டு, உட் கெட்டு, உட் ஹாவ் கெட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது வந்து எப்படி நம்ம இது அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டச் ஃபயர், சரிங்களா? நீ ஃபயரை தொட்டால் உன் கை சுற்றும், அதாவது இதை பண்ணால் இது ஆகிடும், சரிங்களா? நம்ம என்ன சொன்னேன், இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது பண்ணால் இது ஆகிடும், முடிஞ்சிச்சிங்களா? இது வந்து 0 கண்டிஷனாக 1 ஃபஸ்ட்டு கண்டிஷனான்னு பார்க்கணும். டைப்பில் 0 டைப்பா 1 டைப்பான்னு பார்க்கணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்தால் டைப் 1, அப்படியே வந்து அப்படியே முடிஞ்சு போச்சுன்னா அது வந்து டைப் 0 சொன்னோம் இல்லைங்களா? இப்போது அதை தொட்டால் உனக்கு வந்து சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சொல்லி அப்போயே முடிச்சிடுறாங்க, சரிங்களா? அப்போ வந்து இது வந்து டைப் 0. டைப் 0 வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே போடணும். வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது எந்த ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு, நடக்கக்கூடியதா நடக்காதான்னு பார்க்கணும். இஃப் யூ டச் ஃபயர் யூ கெட் பர்ன், அதாவது நெருப்பை தொட்டால் உனக்கு வந்து சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான். அப்போது இது வந்து டைப் 0 அல்லது டைப் 1 இருக்கும். இதை வந்து டைப் 0வா 1ஆன்றது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம என்ன சொன்னோம், டைப் 0க்கும் 1க்கும் வந்து ஒரே வித்தியாசம்தான். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போது தொடங்கி அப்பயே முடிஞ்சிச்சுன்னா அது வந்து டைப் 0. இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் தொடங்கி ஃப்யூச்சருக்கான பதிவை சொல்லுது, முடிவை சொல்லுதுன்னா அது வந்து டைப் 1ன்னு சொன்னோம். இப்போ வந்து நீ தொட்டா இதுவாகிடும்னு சொல்கிறது வந்து அப்போது தொடங்கி அப்பயே முடிஞ்சுதுங்களா? அப்போது இருக்கிறத அப்படியே போடணும். அப்போது கெட்டு மட்டும் வரும், சரிங்களா? இருக்கிற ப்ராக்கெட்டில் கொடுத்தது அப்படியே வரும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ டேஷ் த பஸ்ன்னு கொடுப்பாங்க. இதுக்கு என்ன வரும்னா மிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஐ மிஸ் த பஸ் அப்படியே வரும். அடுத்து இஃப் யூ ரன்ஸ் இ டேஷ் டயர்ட் கெட்டு வரும். அப்படியே கொடுத்துருக்கிறது அப்படியே வரும். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ், அதான் சொன்னோம் இல்லைங்களா? அது பண்ணால் அது நடக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து இது கற்பனை பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அதனால் இது டைப் 0ல் வரும். அடுத்து டைப் 1. டைப் 1ஓட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட் வந்து ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தை கொண்டு இருக்கும். அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, இஃப் சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கும். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து வில்லு கொடுத்து அதோட பேஸ் வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துடும். இப்போது கொஷின் பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னா கொஷின், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி யூ டேஷ் டுமாரோ அப்படின்னா, நீ படிக்கலைன்னா நீ நாளைக்கு அப்படின்னு வருது இல்லைங்களா? நாளைக்குன்னா நம்ம என்ன சொன்னோம், இதுனா சென்டென்ஸ்னு பார்க்கணும். நீ படிக்கலைன்னா உனக்கு இப்படி ஆகிடுன்னு சொல்கிறது வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான். அப்போது டைப் 0வோ இல்லவோ 1ஓவோ இருக்கும், சரிங்களா? இங்கே சென்டென்ஸோட முடிவு பாருங்கள், அது வந்து டுமாரோவில் வருது, அதாவது நாளையை கொண்டு முடியுது. அப்போது இது வந்து டைப் 1. டைப் 1னா என்ன வரணும்னு சொன்னோம், இதில் வந்து வில்லு வரும். சார் நார்மலாக டைப் 0க்கும் 1க்கும் என்ன வித்தியாசம்னா, டைப் 0னா இருக்கிறது அப்படியே வரும், கெட்டுன்னு கொடுத்தாங்கன்னா கெட்டுனே வரும். இதில் டைப் 1ல் வந்து ஃபெயிலுன்னு கொடுத்தாங்கன்னா வில் ஃபெயில், கெட்டு கொடுத்தாங்கன்னா வில் கெட், அந்தமாரி வரும். இப்போ பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி, நீ படிக்கலைன்னா, யூ டேஷ் டுமாரோ, நாளைக்கு என்ன ஆவ அப்படின்றத சொல்கிறது, அதாவது ஃப்யூச்சரை சொல்லுது. அப்போது வில் ஃபெயில், ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஃபெயிலுன்னு கொடுப்பாங்க. ஆப்ஷனில் வில் ஃபெயில், ஃபெயில், வுட் ஹவ் ஃபெயில் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து வில் ஃபெயில் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஷி டசன்ட் குக் ஐ வில் கெட் ஹங்க்ரி, இப்படி வரும். அவங்க சமைக்கலைன்னா எனக்கு வந்து பின்னாடி பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டைப் 1ல் வருது. அடுத்து இஃப் ஐ ஓவர் ஸ்லீப் டுமாரோ ஐ வில் மிஸ் த பஸ், நாளைக்கு நான் வந்து டுமாரோ, அதாவது எதிர்காலத்தை சொன்னோம் இல்லைங்களா? அப்போது டுமாரோ நான் நாளைக்கு வந்து தூங்கிட்டேன்னா நான் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வில் மிஸ். இஃப் யூ பிரேக் எ மிரர் யூ வில் ஹாவ் பேட் லக், அதாவது நீங்கள் வந்து கண்ணாடி உடச்சிட்டிங்கன்னா யூ டேஷ் பேட் லக்குன்னு இருக்கும், சரிங்களா? வில் ப்ராக்கெட்டில் ஹாவ் கொடுத்துருப்பாங்க, வில் ஹாவ் பேட் லக்குன்னு வரும், சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா இது டைப் 1. இப்போ வந்து டைப் 0க்கும் டைப் 1க்கும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனா எந்த இதில் புரியலன்னு சொல்லுங்கள், நான் வந்து பெட்டராக வீடியோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுறேன்.
அடுத்து டைப் 2. டைப் 2னா வந்து அன்ரியல் சிச்சுவேஷன், அதாவது நடக்கக்கூடாத விஷயம் இருக்கும், அது வந்து ப்ரெசண்ட்னா நிகழ்காலத்தில். சரிங்களா? அப்படி இருக்கிறது வந்து டைப் 2. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ்ஸு சிம்பிள் பாஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து வுட்டு ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் இருக்கும். இது பார்க்கலாம். ப்ரெசண்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா சிச்சுவேஷனு, அதாவது ப்ரெசண்ட்டில் நான் இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி இருந்திருந்தால் நான் இப்படி பண்ணியிருப்பேன், அதாவது பாஸ்ட்டில் சொல்லி ப்ரெசண்ட்டில் நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைப் 2. இது தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஐ ஆட் மணி ஐ டேஷ் ட்ராவல் அப்படின்னா ஐ டேஷ்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ட்ராவல்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இஃப் ஐ ஆட் மணி, அப்போ வந்து என்கிட்ட பணம் இருந்திருந்தா, அப்போ ஆக்சுவலாக அவங்ககிட்ட இல்லை. சரிங்களா? இல்லை, இல்லாத விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா, இல்லை இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது இங்கே பேஸ் ஃபார்ம் டைப் 2ஆ 3ஆன்னு பாருங்கள். ப்ரெசென்ட்லேயே முடிஞ்சு நான் இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க இல்லைங்களா, அப்போது வுட்டு வரும். சரிங்களா? ஐ வுட் ட்ராவல் அப்படின்னு வரும். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நடக்கிறதா நடக்காதுதான்னு பாருங்கள். இப்போது இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா டைப் 0 டைப் 1 வரும். இதே வந்து என்கிட்ட காசு இருந்திருந்தால் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போது அது முடிஞ்சு போச்சு, அவங்கக்கிட்ட காசு இல்லை. சரிங்களா? இல்லை. சரிங்களா? முன்னாடி அவங்கக்கிட்ட காசு இல்லை, இருந்திருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வரப்போ டைப் 2 3 இந்த ரெண்டுத்தில் வரும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து டைப் 2ல் வந்து ப்ரெசண்ட்டை குறிக்கும். சரிங்களா? நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால வுட்டு வரும். அதுக்கான சில எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ டேஷ் ஆல் டே. இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக ஃப்ளைன்னு போடக்கூடாது. இஃப் ஐ வேர் எ பேர்ட், நான் பறவையாக இருந்திருந்தால், அதாவது நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் எங்கிட்ட காசு இருந்தா, நான் எங்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படி சொல்லும்போது டைப் 2 அல்லது 3ல் வரும். அது வந்து எதில் முடியுதுன்னு பாருங்கள். அப்போ சொல்லும்போது ஆல் டே, எல்லா நாளும் நான் பண்ணிருப்பேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, அது இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போது வுட்டு வரும். அடுத்து இஃப் ஐ ஆட் ஏ கம்ப்யூட்டர், என்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இல்லாத விஷயம், அவங்கக்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போது டைப் 2 3 அதில் வரும். இதில் வந்து மூவிஸ் அலாட் ஐ டேஷ் மூவிஸ் அலாட் அப்படின்னு இருக்கும் கொஷினில் உங்களுக்கு. இதில் ப்ராக்கெட்டில் வாட்ச்னு இருக்கும். சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், நடக்காத விஷயம், அதாவது இல்லாத விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது வந்து டைப் 2 அல்லது டைப் 3ல் வரும்னு சொன்னோம். அதில் வந்து ரிசல்ட் எதில் முடியுதுன்னு பாருங்கள். இது வந்து மூவிஸ் அலாட், நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை கன்வே பண்ணுறாங்க. அப்போது இது செகண்ட் டைப்பில் வரும், வுட் வாட்ச் அப்படின்னு வரும். அடுத்து இஃப் ஐ வேர் எ டீச்சர் ஐ டேஷ் ஹாப்பியர் அப்படின்னு இருக்கும், ப்ராக்கெட்டில் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ வேர் எ டீச்சர் அப்படின்னா நான் டீச்சராக இருந்திருந்தா அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போ டைப் 2 அல்லது டைப் 3ல் வரும். அப்படி வந்தால் என்ன சொன்னேன், இப்படி இருந்திருப்பேன் அப்படி இருந்திருப்பேன்னு அப்போயே சொல்லணும்னு சொன்னேன். சரிங்களா? அதாவது ப்ரெசென்ட்டில் வருது, ஹாப்பியர் அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போது இது டைப் 2, இதுக்கு வுட்டு வரணும். அடுத்து டைப் 3. டைப் 3 வந்து எப்படி இருக்குன்னா அன்ரியல் சிச்சுவேஷன், அதாவது நடக்காத ஒரு நிகழ்வு. சரிங்களா? அதாவது நான் அப்படி இருந்திருந்தா, அப்படி பண்ணியிருந்தா, இல்லை நான் பறவையாக இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. இது ரிசல்ட் எதில் முடியும்னா பாஸ்ட், அதாவது இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்கும். எப்படின்னு பாருங்கள். இதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட் முடிஞ்சது இருக்கும், அதில் வந்து நம்ம வுட்டாக சேர்க்கணும். சரிங்களா? அப்புறம் கொடுத்துருக்குறது. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஆட் நோன் எக்ஸ்டர்டே ஐ டேஷ் கால்டு அப்படின்னு இருக்கும், ப்ராக்கெட்டில் ஹேடு ஹேவ் எதனா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம வுட்டாக போடணும்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கன்னு. பார்த்திங்கன்னா நடந்தது நடக்காது, நடக்கக்கூடியது நடக்காது, அந்தமாரி எதனா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து இஃப் ஐ ஹேட் நோன் எஸ்டர்டே, எனக்கு நேற்றே தெரிஞ்சிருந்தால், அதாவது நேற்றே தெரிஞ்சிருந்தால், அப்போ அவனுக்கு தெரில நேற்று, அப்போது இது டைப் 2 அல்லது டைப் 3ல் வரும். ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். கால்டு, அதாவது இடி, கால்டுன்னு முடிஞ்சிருக்கா, கால்டுனா கூப்பிட்ருப்பேன் அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போ பாஸ்ட்டில் முடிஞ்சிருது. ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வுட்டு வரணும். ரிசல்ட் ப்ரெசண்ட்டில் முடிஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு டைப் 2ல் வரும், அதில் வுட்டு வரும். இதில் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நேற்றே இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதே வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இன்றைக்கி கூட கூப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து வுட்டு மட்டும் போட்டால் போதும். இதே வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நேற்றே கூப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நேற்றே அப்படின்னா பாஸ்ட்டில் முடிஞ்சிருது, அப்போது வுட்டு ஹேவ் வரும். சரிங்களா?
ஒன்றும் இல்லை, திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் நோன் எஸ்டர்டே ஐ டேஷ் கால்டுன்னு இருக்குங்களா, இது வந்து என்ன சென்டென்ஸ்ன்னு பாருங்கள். இஃப் ஐ ஹேட் நோன் எஸ்டர்டே, எனக்கு நேற்றே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு வருது இல்லைங்களா. நேற்றே தெரிஞ்சிருந்தான்னா அப்போது அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போது தெரியாத விஷயத்த சொல்கிறாங்களா, அப்போது டைப் 2 அல்லது டைப் 3ல் வரும். அப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள். ரிசல்ட்டில் வந்து கால்டுன்னு இருக்குங்களா, கால்டுனா பாஸ்ட்டில் முடிஞ்சது. இதே வந்து ப்ரெசண்ட்டில் சொன்னாங்கன்னா அது வந்து உட்டு மட்டும் போட்டால் போதும். பாஸ்ட்லேயே முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து 2 சேர்த்து சொல்லணும். அதாவது உட்டு ஹேவ் 2 வரணும் சேர்த்து. இப்படி போட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சிடும். அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் மணி லாஸ்ட் வீக் ஐ டேஷ் பாட் ஹிட் அப்படின்னு வருது இல்லைங்களா. என்கிட்ட அதாவது லாஸ்ட் வீக் என்கிட்ட காசு இருந்திருந்தா நான் அதை வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு வருது இல்லைங்களா. வாங்கியிருப்பேன், இப்போது என்கிட்ட காசு இருந்திருந்தா அப்போ டைப் 2 அல்லது டைப் 3ல் வருதுங்களா. அப்போ டைப் 2 3ல் வருதுன்னா இப்போது நம்ம வந்து ஒன்று உட்டு போடணும், இல்லை உட்டாக பண்ணணுமா. இப்போ டைப் 2 3 எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா ப்ராட்னா வாங்கியிருப்பேன் அப்படின்னு வருது இல்லைங்களா. அப்போ பாஸ்ட்டு, அப்போது டைப் 3 தான் வரும். அப்போது உட்டும் ஹேவும் சேர்ந்து வரும். அடுத்து இஃப் ஐ ஹேட் பீன் ஸ்மார்ட்டர் ஐ வுட் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். இதில் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் பீன் ஸ்மார்ட்டர், நான் ஸ்மார்ட்டாக இருந்திருந்தா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் அப்படின்னு வருது இல்லைங்களா. பாஸ்ட் டென்ஸில் வருது இல்லைங்களா. அப்போது வுட் ஹேவ் வரும். இஃப் ஷி ஹேட் மெட் மீ ஷி டேஷ் கிவன் மீ த பேக். அவங்க வந்து என்னை பார்த்துருந்தா, அதாவது பார்க்காம போயிட்டாங்கன்றத அவங்க பார்த்துருந்தா அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து நடக்காத விஷயம். டைப் 2 அல்லது டைப் 3ல் வரும். இப்போது இது வந்து டைப் 2 3 கன்ஃபார்ம் பண்ணனா கிவன் மீ த பேக் அவங்க கொடுத்துருப்பாங்க. கிவன் பாஸ்ட்டில் முடியுது இல்லைங்களா, அதாவது இறந்த காலத்தில் முடியுது இல்லைங்களா. அப்போது தேர்ட் டைப், அதுக்கு வந்து உட்டும் ஹேவும் போட்டு வரணும். சரிங்களா. இதுதான் வந்து கண்டிஷனல் கிளாஸு. இது நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களுக்கு வந்து 1 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அது நடக்கிற விஷயமா நடக்காத விஷயமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீ இதை பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து 0 டைப்பும் ஃபஸ்ட்டு டைப்பும் வரும். சரிங்களா. அதில் வந்து ஜென்ரலாகவும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்டும் வந்துச்சுன்னா அது 0 டைப்பு. அது வந்து சிம்பிளாக கொடுத்ததே போட்டுடணும். இதே வந்து அவங்க சொல்கிற ரிசல்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா, அதாவது எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா அது வந்து டைப் 1ல் வரும். அதுக்கு வில் ஆட் பண்ணணும். சரிங்களா. டைப் 0வும் 1ம் முடிஞ்சுது. அடுத்து டைப் 2வும் 3யும் என்னென்னா நடக்காத விஷயம். அதாவது நான் பறவையாக இருந்திருந்தா, என்கிட்ட காசு இருந்திருந்தா, இதை நான் அப்போவே பண்ணியிருந்தா அப்படின்னு வருது இல்லைங்களா. அது வந்து டைப் 2லையும் 3லையும் வரும். அது வந்து டைப் 2 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டைப் 2ன்றது வந்து ப்ரெசென்ட்டில் நான் அப்படி பண்ணியிருந்தா இப்போ இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ப்ரெசென்ட்டை குறிக்கிறாங்க இல்லையா ரிசல்ட்டு. அப்போ வந்து டைப் 2ல் வரும். அதுக்கு வந்து உட்டு மட்டும் போடணும். இதே வந்து டைப் 3னா என்னென்னா, எனக்கு வந்து இந்த விஷயம் நேற்றே தெரிஞ்சிருந்தா நான் நேற்றே கூப்பிட்ருப்பேன், நேற்றே தெரிஞ்சிருந்தால் நேற்றே கூப்பிட்ருப்பேன். அப்போ தொடங்கி அப்பயே முடியுது இல்லைங்களா. அப்போது பாஸ்ட்லேயே முடிஞ்சுது. பாஸ்ட்லேயே முடிஞ்சால் டைப் 3 வரும். அதுக்கு வந்து உட்டு ஹேவ் வரணும். சரிங்களா. இந்த லாஸ்ட் 2 டைப் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். டைப் 2னா வந்து ப்ரெசென்ட்டு குறிச்சிச்சுன்னா, அதாவது நான் நேற்று வந்து ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி எக்ஸாம் ஒழுங்காக எழுதியிருப்பேன் இன்றைக்கி அப்படின்னு வருது இல்லைங்களா. ப்ரெசென்ட்டோட ரிசல்ட் வருது இல்லைங்களா, இன்றைக்கி எழுதியிருப்பேன் அப்படின்னு வருது இல்லைங்களா. அப்போ வந்து அது வந்து டைப் 2, அதுக்கு வந்து உட்டு மட்டும் போடணும். இதே வந்து போன வாரம் வந்து என்கிட்ட காசு இருந்தால் அந்த பொருள் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து போன வாரம் காசு இல்லை, போன வாரமே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து டைப் 3. அதுக்கு வந்து உட்டும் ஹேவும் சேர்ந்து வரணும். சரிங்களா. இதுதான் வந்து இந்த கண்டிஷனல் கிளாஸுக்கு கிளியரான ஒரு ஐடியா. சரிங்களா. இந்த ஐடியா வந்து நான் வந்து நிறைய ரெஃபர் பண்ணி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு புரியுது புரியலன்ட்டு. சப்போஸ் இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கிளியராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம இங்கிலீஷில் எடுத்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எப்படி எடுக்கணுன்றத கைட் பண்ணும். அதனால் கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் தான் வந்து இதை முடிவு பண்ணும். உங்களுக்கு வேறு எதனா டாப்பிக்லேருந்து ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.